தமிழ்நாட்டின் ஏழைகளின் ஊட்டி என அன்போடு அழைக்கப்படும் ஏற்காடை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன் டே முழுக்க ஃபேமிலியோட சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்காடு ஒரு சிறந்த இடம். பட்ஜெட்டில் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய பல இடங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமான இடங்களை மட்டும் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்காடு மலை உச்சிக்கு நம்ம போகணும் அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகளை நம்ம கடக்கணும். அதில் முக்கியமான இடத்துல இருந்து தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த ஸ்பாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் நம்ம ஏற்காடோட உச்சிக்கு போக முடியும். ஆனால் இந்த இடத்துலேருந்தே கூலிங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தரைத்தளத்தில் இருக்கும்போது வெப்பமான காற்றையும் நான் உணர்ந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்காட்டுக்கு நம்ம ஏறும்போது குளிர்ச்சியான காற்று வீசுறதையும் நான் அனுபவித்தேன். உண்மையிலேயே ஒரு சரியான ஃபீலிங்கு. ஏற்காட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பைக்லேயோ அல்லது கார்லேயோ வர ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பிடிச்ச இடங்கள் அங்கே எவ்வளோ இடங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் நம்மளால் போய் பார்க்க முடியும். ஒருவேளை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சில இடங்களை நம்மளால் மிஸ் பண்ணக்கூடிய சூழல் வரலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க பைக்கோ கார்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். முதல்ல நம்ம ஏற்காட்டில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா அது சூசைட் வியூ பாயிண்ட். இங்கேருந்து எல்லா இடத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நான் லாஸ்ட் டைம் போகும்போது இங்கே ஏகப்பட்ட கடைகள் இருந்தது. இப்போ ஒரு கடை கூட இல்லை. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஊர் பொதுமக்கள் உள்ளே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுனால உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கடைகளையும் எடுக்க சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 10,000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தியா? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஸ்டுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிறீங்க. உண்மையிலேயே அது கூட நல்லா தான் இருக்குது. உள்ளார நம்மளால் ஃப்ரீயாக எல்லா வியூ பாயிண்ட்டையும் பார்க்க முடியுது. நம்ம ஏற்காடோட மலை உச்சியில் இருக்கும்போது சேலத்தின் முக்கிய பகுதிகளை நம்மளால் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன்ல, இந்த இடம் பூராமே சேலம் பகுதியை சேர்ந்தது தான். உண்மையிலேயே சரியான வியூ பாயிண்ட்டு. இந்த இடம் மட்டும் இல்லாமல் இன்னும் பக்கோடா வியூ பாயிண்ட்டு, எஜ்ஜி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் பொதுமக்களுக்கு பிரதானமாக தெரியக்கூடிய இடம் இந்த ஒரு இடம். மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே கஜினி மரத்தை பார்த்தேன். என்னடா சொல்கிற, இப்படி ஒரு மரத்தை கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு கேட்பீங்க. பார்த்தீங்களா, இந்த மரக்கிளையில் எவ்வளோ பேர் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு. கஜினி படத்தில் வர மாதிரி ஃபுல்லாக பேராக எழுதி வச்சுருக்காங்க. இப்படி மரத்தில் பேர் எழுதுறது கடமையை தாண்டி சம்பிரதாயமாகவே மாறி கிடக்கு. உண்மையிலே ஏற்காட்டில் இந்த மரத்தில் நீங்கள் பேர் எழுதுனவங்களா இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த முறை போகும்போது உங்கள் பேர் அங்கே இருக்கா இல்லையா அப்படின்றத வீடியோ எடுத்து அடுத்த வாட்டி நான் வெளியிடுறேன். சரி வாங்க 2 காலை புஷ் பண்ணி வியூ பாயிண்ட்டுக்கு மேலே போய் பார்க்கலாம். காலில் இருக்க 2 கட்டை வரல அப்படியே புஷ் பண்ணி கிருட்டு போய் இங்கிருந்து பார்த்தாலையும் அதே தானாடா தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இருந்தாலும் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு தானே செலவு பண்ணி போயிருக்கோம். அதனால தான் மேலே ஏறி ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்ததான் நாங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் போன இடம் தான் பெடல் போட்டிங். பெடல் போட்டிங்கில் நம்ம 3 பேர் போனாலையும் அதே 350 ரூபா தான். 2 பேர் போனாலையும் 350 ரூபா தான். 4 பேர் போனாலையும் 350 ரூபா தான். நீங்கள் 4 பேராக போனீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. 3 பேராக போகிறீங்க அப்படின்னா படகு வேகமாக போகிறதே கிடையாது. ஒரே தவளை நம்ம மிச்சிட்டு இருக்க வேண்டியது தான். அதனால் 3 பேர் போனால் அவங்களே அலோவ் பண்ணுறது கிடையாது. நம்ம வற்புறுத்தினா 3 பேரை விடுறாங்க. தயவுசெய்து 3 பேர் போகாதீங்க. முடிஞ்சளவுக்கு 2 பேராக கூட போயிடுங்க. இல்லை வீட்டில் நாங்கள் பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, இல்லை குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா மோட்டரில் ஓடக்கூடிய போட்டிங்கும் இருக்குது, கையில் தள்ளக்கூடிய விசை போட்டிங்கும் இருக்குது. நம்ம எவ்வளோ பேர் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி 450 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. பெடல் போட்டிங் உண்மையிலேயே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது என் 2 காலும் பெண்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. பெடல் பண்ணிவிட்டு நம்ம அரை மணி நேரத்துக்குள்ளார வந்துடணும். இன்கேஸ் டைம் அதிகமாச்சுன்னா பேமெண்ட் அதிகமாகிட்டே போகும். போட்டிங்க்கு அப்புறமா நாங்கள் ரோஸ் கார்டன் போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போன டைமில் கூட்டம் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையிலே தான் இருந்தது. என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்குள்ள நுழையிறதுக்கு பெரியவர்களுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாயும், குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 25 ரூபாயும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷூட்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 5000 ரூபா முதல் 50,000 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. உள்ளார போனால் ஒரு மிகப்பெரிய பார்க்கு. உண்மையிலேயே சினிமா ஷூட்டிங்கே எடுக்கலாம் போல். அந்தளவுக்கு சூப்பராக நேர்த்தியாக வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட மிகப்பெரிய மரங்கள்லாம் இருக்குது. பார்க்கில் நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்திருப்பேன். உண்மையிலேயே சரியான குளிர் எடுத்துருச்சு. உண்மையிலேயே நீங்கள் இந்த டைமில் ஏற்காட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா
முடிஞ்ச அளவுக்கு சொட்டர் எடுத்துகிட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு நல்லாவே குளிருது. பார்க்கில் என்னடா ஒரு கடை கூட இல்லையே அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். மேலே பார்த்தா ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா பஜ்ஜிக்கு கார சட்னி வச்சு சும்மா பிரமாதமாக கொடுக்குறாங்க. உண்மையிலே வேறு லெவல் காம்பினேஷன். கிட்டத்தட்ட ஒரு 10 பஜ்ஜிக்கு மேலே நான் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள் எந்தளவு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு. மேலே அந்த கடை இருக்குது, வாங்க உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறேன். வாங்க, நான் சொன்ன கடை இதுதான். பஜ்ஜியும் கார சட்னியும் வாங்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு பக்கம் சிலுசிலுன்னு காற்று, இன்னொரு பக்கம் சூடாக பஜ்ஜி, அது தொட்டுக்க காம்பினேஷனாக கார சட்னி. உண்மையிலேயே அது சொர்க்கங்க. நீங்கள் ஏற்காட்டில் இதை ட்ரை பண்ணவங்களா இருந்தால் அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னே சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே சினிமா ஷூட்டிங்கே எடுக்கலாம் அப்படின்னு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. உண்மையிலேயே நமக்கு பிடிச்சவங்களோட இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் வேறு லெவலு. முன்னாடி ஒரு ஹிந்திக்காரங்க போயிட்டுருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேங்க. அவங்களுக்கு நான் பேசுறதும் புரியல, அவங்க பேசுறது எனக்கும் புரியல. ஆனால் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு மாற்றி மாற்றி டாட்டா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய சேனலையும் நான் அவங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன், இதாங்க என் சேனலு, நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. டாட்டா காட்டுறதும் பாய் காட்டுறதும் ஒரே ஜாலி தான் போங்க அவங்களுக்கு. என்னதான் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு மாறினாலையும் நம்ம பசங்க எப்பயுமே தனி தாங்க. எப்பயுமே பசங்களாக ஒரு இடத்துக்கு நம்ம டூரிஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா அந்த இடமே நமக்கு தான், ஒரே ஜாலியாக வச்சுப்போம். உண்மையிலேயே இந்த டீம் வேறு லெவலுங்க. ஏற்காட்டோட மொத்த அழகையும் கொண்டு வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட விதவிதமான பூக்களை வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், படிக்கட்டில் விதவிதமாக வச்சுருக்காங்க. அங்கே விற்பனைக்குமே இருக்குது. ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம். இப்போ மழை பெய்யாமல் கொஞ்சம் வறட்சி காலமாக இருக்கிறனால நம்ம பார்க்குற இடம் போகிறோம் அங்கங்கே பசுமை இல்லாமல் காணப்படுது. அதுவே நம்ம மழை காலத்தில் பசுமையான காலத்தில் வரும்போது இந்த இடம்லாம் வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலேயே இந்த இடத்துல நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்தாலையும் டைம் போகுது அப்படின்றதே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோடு வர ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலிக்கும் இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும், நமக்கும் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு இடமா இது இருக்கும். இவ்வளோ பூக்களை ஒரே இடத்துல பார்க்குறது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அப்படியே நாம் அந்த இடத்துல தாண்டி கொஞ்சம் சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்தால் அங்கே செடியிலேயே உண்மையிலேயே எப்படா இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மான், அது போலவே ஒட்டகம், ஏனெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே வேறு லெவலுங்க. இப்போ கொஞ்சம் சீசன் இல்லாமல் இருக்கிறனால எல்லாம் குட்டி குட்டியாக காணப்படுது. கண்டிப்பாக அடுத்த சீசனுக்கு நாம் வரும்போது இந்த தாவரங்களை பூரா அழகாக பிரமிப்பாக வடிவமைப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்த சீசனுக்கு எல்லாமே தயார் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. முன்னாடி நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னடா ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த செடிகளை பூராமே அடுத்த சீசனுக்கு தயார்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த சீசன் நம்ம வரும்போது ஏகப்பட்ட மான், யானை, குதிரை எல்லாமே பார்க்க முடியும். அப்படியே அந்த இடத்த கொஞ்சம் தாண்டி வந்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தேவையான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க. உண்மையிலேயே குழந்தைகளை கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு வராங்க. ஆனால் இந்த விளையாட்டுகள் புறாமே முன்னாடி இருந்து இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற இடங்களை காமிச்சிருந்தேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமான இடங்களை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட இணைந்திருங்கள். மிக்க நன்றி நண்பா.